நல்ல அடியாரோட சேரணும். கொஞ்சமாவது தொண்டு பண்ணதான் உங்க பிள்ளைங்களை காப்பாற்ற முடியும். அப்பா அம்மா செய்யற புண்ணியம் பிள்ளைகளுக்கு வரும். ஆனா பிள்ளைகள் செய்யற பாவம் அப்பா அம்மாவுக்கு போகும். அதனால இங்க நிறைய வழிபாட்டுக்கு வர்றீங்க, கோயிலுக்கு போறீங்க. ஆனா கோயிலில் போனா நிறைய உதவி செய்யணும். கோயிலையும் நிறைய உதவி செய்யணும். கோயிலில் போனா வெறும் கையில் திருநீர் வாங்கக்கூடாது, தட்சணை போடணும். அதுக்கு பேர் தட்சணைன்னு பேரு. முதல்ல அதுக்கே அர்த்தம் தெரியல. தட்சணைன்னா என்னன்னு தெரியுமா? தட்சணம்னா என்னன்னு தெரியுமா? தட்சணம்னா தெற்கு. தட்சணம்னா காசு போடும்போது தெற்க பார்த்து காசை போடு. ஏன்னா தெற்கில் தான் யமராஜா உட்காந்துருக்கானா உன்னை பார்த்துக்கிட்டே. கணக்கு எழுதுறவன் யாரு? தெற்கில் உட்காந்துருக்காண்டா. அதனால தான் தெற்கில் குருநாதர் உட்கார்ந்துருப்பார். தட்சிணாமூர்த்தியா குருநாதர் உட்கார்ந்து உன் நல்ல கணக்கை அவன் எழுதுகிறான், உன்னுடைய பொல்லாத கணக்கை யமன் எழுதுகிறான். அதனால கோயிலில் போனால் ஒரு 10 ரூபாயாவது போட்டு விபூதி வாங்கணும்.